தவறா ரைட்டா எனக்கு தெரியாது. யோசிச்சு பார்த்தேன். அங்கிருந்து பதில் வரும் என்று பார்த்தேன். தலைவரை காயப்படுத்த விரும்பவில்லை. என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. இனி போய் அங்கே போய் மக்கள் என்னை கூப்பிடுகிறார்கள். நீங்கள் வேட்பாளராக நிற்கிறேன்னு சொல்லுங்கண்ணா, நாங்கள் சுயேட்சை நின்னா கூட உங்களை ஆதரிக்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. சீட்டு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு. எனக்கு கொடுக்கணுங்கிற உள்மனசனுக்கு ஆசை இருக்கிறது. அதுக்காக நான் எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் கழகம் வெற்றி பெற வேண்டும். சீட்டு கேட்டாங்க, நியாயம்தான். அந்த பொறுப்புல ஒன்றிய செயலாளர் இருந்துட்டு கூட அந்த மக்களுக்கு சீட்டு கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஏதாவது நல்லது கிட்டதில் பங்கெடுத்திருப்பாரா? ஏதாவது இவர் இந்த திட்டங்கள்லையோ தலைவருடைய இதில் ஏதாவது அந்த நொடி வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்கல்ல, வேட்பாளர் பட்டியலை படிக்கும் போது மேட்டுப்பாளையம்னு வரும்போது டிஆர் சண்முகசுந்தரம்னு பேர் வந்துராதா அப்படின்ட்டு தொகுதியை காத்துட்டு இருந்தது. தொகுதியை காத்து உங்களுக்கு தெரியாது அது வரைக்கும். அந்த பசியால் வாடுகின்றவர்களுக்கு இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நான் சொன்ன லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியை போக்கிய இந்த திராவிட முன்னேற்றத்துடைய தொண்டன் தான் டிஆர்எஸ். அது தலைவருக்கும் தெரியும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மேட்டுப்பாளையத்தில் திமுகவிலிருந்து விலகி சுயேட்சை வேட்பாளராக இன்றைக்கு தேர்தல் களம் காணக்கூடிய திரு டிஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தங்கண்ணே. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காருங்க. கடந்த வாரம் முழுக்க ஒரு ஹாட் நியூஸ் ஒன்று வருது. திரு டிஆர்எஸ் அவர்கள், அதாவது டிஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் தன்னை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கலை அப்படின்றதுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண் கலங்கி நிற்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சிலர் கோபமாக கத்துறாங்க, சிலர் உங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க, சிலர் அவங்களும் உங்களோட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. எதனால் சீட் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு அன்னைக்கு? 40 ஆண்டு காலம் அரசியல் வாழ்விலே இருந்திருக்கிறேன். தேசிய இயக்கத்திலே இருந்து திராவிட இயக்கத்திலே 10 ஆண்டுகளாகிறது. அந்த வாழ்நாள் முழுவதும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்கின்ற வேலை அரசியலில் ஒரு வித்தியாசமாக அப்பளுக்கு இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும், தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது கடந்த 20 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தவர்களும் சரி, இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களும் சரி, இந்த பகுதியிலே பல்வேறு பணியை செய்ய தவறி இருக்கிறார்கள். ஓகே. அந்த நேரத்திலே எனக்கு ஒரு கனவு, யாரையும் குறை கூற விரும்பவில்லை. இங்கே என் கண் முன்னாடி தெரிகிறது, இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. இந்த பல்வேறு பிரச்சனைக்கும் நான் ஏதாவது ஒரு நாள் பொது வாழ்வில் இருக்கின்றேன். என்னுடைய வாழ்நாளுடைய லட்சியம் அது. மக்களுக்கு செய்யணுங்கிற ஆசை இருக்கிறது. அதனால தான் நான் பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறேன். அந்த மக்களுக்கு செய்யணும்னா சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். ஓகே. இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள். எந்த ஒரு திட்டமானாலும் சரி, ஒரு குழந்தைகளுக்கு படிக்கின்றவர்களுக்கு ஒரு நோட்டு புக் இல்லைன்னா வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி இங்கே எல்லாம் பல்வேறு, அதாவது சுய உதவிக்குழு பெண்களுக்கும் சரி, நலிந்த பெண்களுக்கு தையல் மிஷின்னா தையல் மிஷின் வாங்கி கொடுப்பேன். சுய உதவி சுய உதவிக்குழு பெண்களுக்கு. அதே மாதிரி ஊரில் நிறைய நலிந்த பெண்கள்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் படிப்படியாக நான் உழைத்து சம்பாதிக்கிறேன். புரியுது. அதான் இயல்பா மக்களுக்கு ஒரு சேவை செய்யறதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக செய்யணும்னு நினைச்சிருக்கேன். அப்படி தானே செய்ய முடியும். எது என்னால் உழைத்ததை நான் மக்களுக்கு, இந்த பகுதியில் மக்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பல்வேறு திட்டங்கள், அதுவும் நேர்மையாக கடினமாக உழைத்ததில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் பல்வேறு திட்டங்கள் இங்கே இருக்கிறது, தேங்கி கிடக்கின்ற திட்டங்கள் இருக்கிறது, செய்யணுங்கிற எனக்கு ஆசை. அதுக்கு எனக்கு போன தேர்தலையே வெற்றியாக இருக்க வேண்டியது. சிலர் சூழ்ச்சியில் என்னை வீழ்த்திட்டாங்க. யார் சிறந்த சிலர்? யார் இந்த சூழ்ச்சியில் வீழ்த்தினவங்க? யாரை வீழ்த்துவா? அடுத்தவன் வீழ்த்தலை, உட்கட்சியிலேயே வீழ்த்தினாங்க. ஓகே. இதெல்லாம் நடந்தது. கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் தானே சார் தோத்தீங்க. 2400 சில்லற வாக்குகள். ஆமாம், 2456 வாக்குகளை தான் நான் தோத்தேன். இதே வாக்கு 1300 வாக்கு எனக்கு இருந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கே நான் வெற்றி பெற்றிருப்பேன். என்னுடைய வாழ்நாள் கனவு ஓவர். அந்த வாழ்நாள் கனவு நான் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு செய்யணுமோ அதில் செஞ்சுட்டு போதும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து, அதாவது எல்லோரும் நினைப்பாங்க ஒன்றுமே இல்லாமல்
அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆயிடுறாங்க. எந்த கட்சியிலையுமே இல்லை, எந்த மக்களுக்கு நன்மையும் செய்கிறதில்ல. அதாவது சட்டமன்ற உறுப்பினரானாலும் கூட அந்த தொகுதி மக்களுக்கு செய்யாதவங்கெல்லாம் 1 முறை 2 முறை 3 முறை ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் இந்த மக்களுக்காக மக்களோட மக்களாக இருந்து யதார்த்தமாக இருக்கின்ற இந்த டிஆர்எஸ் ஐயாவுக்கு ஆகலைங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஏக்கம். ஒண்ணுமே இல்லாம அப்படின்னா எதை குறிப்பிடுறீங்க? ஒன்றுமே இல்லைன்னா, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் கூட மக்களுடைய தேவையை அறியாதவர்கள். ஓகே, நான் பணம் பொருள் சொல்றீங்க. பணப்பொருளெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு அரசியல்ல நிக்கணும் அப்படின்னா பணம் பொருள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லை சார்? அதுதான் ராச்சா. இப்போ நான் தான் சொன்னேன், அதெல்லாம் அந்த பொருளெல்லாம் மாறினால தான் நான் இத்தனை உழைச்சி சூழ்ச்சியில் விழுந்துட்டேன்னு சொன்னேன். நான் இத்தனை உழைச்சும் கூட சர்வேயில் இருந்து எல்லாமே நான் தான் இருந்தேன். கடைசி நாள் பார்க்கும்போது மக்களும் எதிர்பார்ப்பு இருந்தாங்க. மக்கள் எதுக்காக எதிர்பார்ப்பு இருந்தாங்கன்னா, இந்த டிஆர்எஸ் ஐயா 2021 தோத்துட்டார், 2026 சட்டமன்ற திமுக வேட்பாளர் நான் தான், அவர் வந்தால் இந்த மண்ணுக்கு நல்லது பண்ணணும். போன தடவை சூழ்ச்சியால் நான் வீழ்ந்தேன்னு மேடம் கிட்ட சொன்னேன். அந்த சூழ்ச்சியால் விழுந்தது இந்த மக்களுக்கு தெரியும் யார் சூழ்ச்சியால் வீழ்த்தினாங்கன்னு. நான் தோல்வி அடைஞ்சேன். 21லேருந்து 26 வரை அழுதுட்டு இருந்தாங்க. ஆமாம், அதெல்லாம் பாசத்தால் வந்தது. தன்னுடைய சொந்த கட்சிக்காரரையே தோக்க வைக்கணும், அதனால நமக்கு ஒரு சட்டமன்ற சீட்டு நமக்கு குறையும் அப்படின்ட்டு யாராவது நினைப்பாங்களா சார்? அது தெரியல. அது சிலருக்கு என்னென்னமோ நடந்திருக்கு. அதை நான் இதை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. 5 ஆண்டு காலம் இந்த கட்சிக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். நம்ம போய் நம்மளுக்குள்ளே ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஒன்று தப்பு நடந்தால் சொல்லுமா? தெரியும், எனக்கும் வாய் விட்டு சொன்னதில்லை. பரவாயில்ல, ரைட்டு, நடந்துருச்சு. அதை நம்ம ஒத்து போயிடலாம். அது வெளியே சொன்னோம்னா அது நாளைக்கு எங்கேயாவது ஒரு கட்டத்தில் மீண்டும் இடிக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ சூழ்ச்சி நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, அதை கடந்து நம்பிக்கையோட காத்திருந்தீங்களோ இந்த முறை வேட்பாளராக நம்மளை தான் தேர்ந்தெடுப்பாங்க? இங்கே இடத்துல தான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. அதாவது கடந்த முறை 2000 சில்லற ஓட்டில் நான் தோத்ததுனால தான் மீண்டும் நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்காக நான் ஒரு திட்டத்தை தீட்டினேன். என்ன திட்டம்? ஆமாங்க, 2026 நம்மளுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஒரு கம்மி ஓட்டில் நம்ம உட்கட்சியிலேயே தோக்கடிக்கிறாங்கன்னா 21 ஆமாம் 21 தோக்கடிக்கிறாங்கன்னா அதை 26 வெற்றி அடையணும்னா நம்ம அவங்க சூழ்ச்சியில் இருந்தாலும் ஜெயிப்பதற்கு நான் என்னை பலப்படுத்தி கொண்டேன். ஓகே, மக்களிடத்திலே நிறைய வேலைகள் பணிகளை தலைவர் கொண்டு வருகிற திட்டத்தையும் நானும் பல்வேறு நலத்திட்டத்தை என்னால் உழைத்து இருக்கிறத நலத்திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஒரு நாளைக்காக நான் பண்ணதான் நான் பார்க்கல. ஆனால் மனசில் முடிவெடுத்துட்டேன், இனி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி தான் இருக்க வேண்டும், தோல்வி இருக்கக்கூடாது. நான் இருக்கின்ற வரை இது என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்தாலும், என் தாய் தந்தைக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு செலவு பண்ணால் கணக்கு பார்ப்போமா? கணக்கே பார்க்கல. எத்தனை செலவிடுறேன் என்னன்னு கணக்கும் பார்க்கல. எனக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் எனக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அவங்களை வருகின்ற போது வாராஜா உட்காருன்னு சொல்லி, அதாவது வருகின்றவர்கள் என்ன எண்ணத்துக்கு வருகிறார்கள், என்கிட்ட வரும்போது குழந்தைகளுடைய படிப்புக்கு வருவாங்க. நிறைய இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால இங்கே கோயில் கட்ட வேண்டும், பட்டதரிசி அம்மன் கோயில் கட்ட வேண்டும், விநாயகர் கோயில் கட்ட வேண்டும் என்று நாள்தோறும் என்னிடத்துல வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் நாள்தோறும் என்ன கணக்குன்னு நான் சொல்ல வேண்டாம், மதிப்பீடு எனக்கு வேண்டாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால அந்த மக்கள் என்னோட பாசத்தோட காலையில் என்னுடைய கதவை என்னைக்கு திறந்திருக்கும். ஓகே, அப்படியெல்லாம் பழகிட்டாங்க. நானும் அந்த விஷயத்தில் கொடுத்ததுனால 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது 8000 வாக்கள் 7000 சில வாக்கள் கூட. அப்போது அதுக்கு பிறகு நம்ம மாண்புமிகு நம்முடைய ஆட்சி வந்த பின்னாடி 24 எம்பி தேர்தல் நடந்தது. அந்த எம்பி தேர்தலில் தனித்தனியாக ஏடிஎம்கேவும் பிஜேபி நின்னது. அப்படி நின்கின்ற பார்த்துக்கும் போதும் கூட நம்ம கழக ஆட்சி வந்த பின்னாடி நிறைய திட்டங்கள் தலைவர் கொடுத்திருந்தார். ஆனால் நான் இங்கே இருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் 95,000 ஓட்டு தான் வாங்கினார். அந்த 7,000 8,000 ஓட்டு யாருக்காக விழுந்தது? எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற போது நான் அதிகமாக பெற்றிருக்கிறேன். இங்கே இந்த பாயிண்டில் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அப்போ டிஆர்எஸ்க்குன்னு சொன்னால் இந்த ஏழை மக்கள் கட்சியை தாண்டி மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, அப்போது வாக்களித்திருக்காருன்னா அது சதவீதம் அவங்களுக்கு தெரியும். அதாவது நான் காரணம் அல்ல, டிஆர்எஸ்க்கு என்று இந்த மக்கள் ஒரு
என்ன சொல்கிறது, கணிசமாக இங்கே இருக்கின்ற மக்கள் வந்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அவருக்கென்று ஒரு வாக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இருக்குன்னா அவங்களுக்கும் தெரியும். அதனால் நான் அதை எண்ணிக்கொண்டு தான் இனியும் வந்து இந்த வர தேர்தலில் மக்கள் கைவிட மாட்டார்கள். அதாவது கட்சியில் 1-2 இந்த மாதிரி சூழ்ச்சியில் வரத்தான் செய்யும். அது நம்ம தலைவர்கிட்ட நாம் காமிச்சக்கூடாது. தலைவர்கிட்ட நாம் ஒருபோதும் போய் குறைய சொல்லிட்டு இருக்கிறத விட நான் இங்கே வந்து நிறைவாக நான் வந்து இந்த தொகுதியை எடுப்பதற்கு வென்றெடுப்பதற்கு என்ன வேலை என்று அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருந்தேன். நீங்கள் திமுகவில் வந்து இணையும் போது கூட அந்த இணைப்பு விழாவில் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு, பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே அன்றைக்கு நீங்கள் திமுகவில் இணையும் போது வந்து உங்களை இணைத்து வைத்தார் அப்படின்ற தகவல்கள்லாம் நாங்கள் சேகரித்தோம் உங்களை பற்றி விசாரிக்கும் போது. அது உண்மைதானா? உண்மைதாங்க. ஆமாம், நான் இணையும் போது தலைவர் வந்து இங்கே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே ஆசிரியர் காலனி என்கிற இடத்துல ஒரு திருவிழா கோலம் தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஏன் அவ்வளவு பிரம்மாண்டம்? அவ்வளோ பிரம்மாண்டம் என்ன, இயக்கத்தின் மேலே பொது வாழ்விலே நான் என்றைக்கும் ஆர்வம் கொண்டவன். அந்த ஆர்வத்தினுடைய கோளாறில் என் மீது மக்கள் வந்து நான் எந்த, அதாவது அன்றைக்கு வந்து தலைவர் வந்து நான் இணைந்து கொள்கிறேன்னு சொன்னார்கள். நான் கேட்டிருந்தேன். அந்த கேட்டு இணைப்பு விழாவுக்கு வருகின்ற போது 15,000 பேர், பெரிய திருவிழா. அன்றைக்கு வந்து 70-80,000 அடி கொடிக்கம்பம். அன்னைக்கு மகளிரெல்லாம் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மோட கருப்பு சாப்பு சாரி கட்டிய பெண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2,000 பெண்கள். இந்த 15,000 பேரத்தில் கோவை விமான நிலையத்திலிருந்து காரமடை வந்து அவருடைய வரவேற்புக்கு யாரும் கண்டிராத அளவுக்கு இருக்கும். இது என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் பொதுவாக. அப்போ அவ்வளவு ஆர்வத்தோட கட்சியில் இணைத்து கொண்டு இன்னைக்கு சீட்டு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு. அதுதாங்க ஒரு தருணம். இதை கேட்குறீங்க நீங்கள். ஒரு தருணம் நான் வந்து கழகத்திலே வந்து தேசிய இயக்கத்திலேருந்து 2016 இணைந்தேன். 16 இணைந்து நான் வந்து 4.5 ஆண்டு காலத்தான் நான் அதாவது திராவிட இயக்கத்திலே பணியாற்றினேன். அந்த பணியாற்றுகின்ற போது கூட கொரோனா என்கின்ற கொடிய நோய் வந்து இருந்தது. அந்த கொடிய நோயில் வந்து நமது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம தலைவர் வந்து கட்டளையிட்டார். கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பசியால் வாடக்கூடாது, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை கொடுத்து பசியால் வாடுகின்ற மக்களை பசியை போக்குவதற்கு பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கே நான் வந்து கொரோனா என்கின்ற கொடிய நோயிலே அன்றைக்கி வந்து நாம் எம்எல்ஏ இல்லை. அதற்கு முன்னாடி இருந்த இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் யாரும் வரல. நான் வந்து 65 நாள் நம்ம தலைவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, அந்த பசியால் வாடுகின்றவர்களுக்கு, இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நான் சொன்ன லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியை போக்கிய இந்த திராவிட முன்னேற்றத்துடைய தொண்டன் தான் டிஆர்எஸ். அது தலைவருக்கும் தெரியும். தலைவர் வந்து அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் இந்த மக்களுக்காக நாள்தோறும் நம்ம சொன்னதை செஞ்சுருக்காரு. 4.5 ஆண்டு காலில் எனக்கு சீட்டு கொடுத்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கூட மூத்த முன்னோடிகள் எல்லாம் இருந்தாங்க. ஓகே, அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதாவது என்னுடைய உழைப்பை அவர் வந்து இங்கே பார்க்கின்ற போது பார்த்து நாள்தோறும் நாம் செய்யக்கூடிய கழகத்தினுடைய வளர்ச்சி மேலும் தலைவர் கொண்டு வருகின்ற எந்த வார்த்தை சொல்கிறார் அதுக்கு முன்னாடி நான் இங்கே விழாக்கோலம் பண்ணிடுவேன். கோடை காலமாக உடனே நீர்மோர் பந்தல், இந்த மாதிரி ஒரு திட்டம் வருதான் உடனே நான் அந்த என்ன சொல்கிறது, தலைவருடைய பிறந்த நாள், தலைவருடைய நினைவு நாள், அதுக்கெல்லாம் வந்து அப்போவே திட்டங்கள். அன்றைக்கே 4,000 பேர் 5,000 பேர் விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கு பால் கேன், விவசாயிகளுக்காக அத்தனை பேருக்கு பால் கறக்கிற போசி, இதெல்லாம் வந்து நான் நிறைய கொடுத்துட்டேன். நான் இன்னும் சொல்லப்போனால் தலைவருடைய பிறந்த நாளைக்கெல்லாம் வந்து தென்னை மரங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கொடுத்து இன்றைக்கு அந்த தென்னை மரமெல்லாம் வந்து மரமாகி அந்த மரத்தில் தேங்காய் வந்து பறித்து எனக்கே கொடுக்குற அளவுக்கு மக்களிடத்தில் நான் வந்து அத்தனை சேவை செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு தலைவர்னு வரம்புகின்ற போது நான் இங்கே இருக்கும்போது இதாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று 2021 இது பண்ணதுனால எனக்கு பரிசாக வந்ததுமே அத்தனை சீனியர் இருந்தால் கூட நம்ம தலைவர் எனக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட சீட்டு எனக்கு தான் அனுப்பிச்சார். அது ஒரு மகிழ்ச்சி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே வருத்தம் வந்து அந்த வேகத்தை விட அந்த பணியை விட அடுத்தடுத்து நான் தெரிஞ்சிட்டேன். பார்டரில் தோத்துட்டேன், சூழ்ச்சியில் நான் விழுந்துட்டேன். இனி சூழ்ச்சி வெல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய பயணத்தை திமுக மகத்தான வெற்றி பெற வேண்டும். எனக்கு ஒரு ஆசை,
நான் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல 2021 பார்டர்ல தோத்துட்டோம், ஏதோ சூழ்ச்சி நடந்துருச்சு, இனிமே அப்படியான ஒரு தோல்வி இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேகமா பணி செய்ய ஆரம்பிச்சு. வேகமாக இன்னும் வச்சான் 5 ஆண்டு காலம் ஓயவில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த இடத்துல தான் என் மேலே பாச வைக்கிறான். இந்த முறை நம்மளை வேட்பாளராக தேர்ந்தெடுப்பாங்க, ஜெயிச்சு காட்டணும்னு இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக அதே தான். அதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லா நாளும் நான் அதாவது கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்றினேன். அதே டைமில் கடைசி தேர்தல் வருகின்ற போது நான் ஒரு வேலை செஞ்சேன். மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்காக, அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து எம்பி தேர்தலில் விலகி 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணின்னு அறிவித்தாங்க. கூட்டணின்னு அறிவிச்சது நானும் சுதாசிதப்படுத்தினேன். இப்போது அவங்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் ஒரு சர்வே டீம் அனுப்புனேன். ஒரு சர்வே டீம் அனுப்பும்போது நம்மளுக்கு வந்து 3.5% கம்மி. ஏன்னா நான் நிற்கணும்னு ஆர்வம். இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சி, அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி பெறுவதற்கு நான் வந்து கண்ணும் இமையாக இருந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே. ஏன்னா இனி ஒரு தோல்வி வரக்கூடாது. ஏன்னா என்னால் மற்றவங்களும் அழுதான். எப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் தோல்வியானது இதே மாதிரி வந்தாங்க மக்கள் வந்து. அப்போது என்னையும் கலங்க வச்சாங்க. இனிமேல் அந்த கட்டத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணும் இமையாக இருந்து சர்வே இட்டு பார்த்தேன். 3.5% நம்ம வந்து மைனஸில் இருக்கும். அப்புறம் தான் என்ன பண்ணேன். எப்போ எடுத்தீங்க அந்த சர்வே? இந்த சர்வே 4 மாதம் 3.5 மாதம் அதிமுக பாஜக கூட்டணி வச்சப்பையா? ஆமாங்க, அவங்க கூட்டணியை என்ன அறிவிச்சாங்க. ஓகே. கூட்டணியை அறிவிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பேன். இனியும் போய் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம திமுக தோத்துருச்சுங்கிறது இங்கே 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அதிமுக கோட்டையாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம். அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் அங்கே இருக்கிற இதில் தலைவர் யாருக்கு வேணால் சீட் கொடுத்து, இது என்னுடைய வெகுளித்தனமான வேலை, என்னுடைய சூழ்ச்சியான வேலையில் இது என்னுடைய வெகுளித்தனமான வேலை. நான் யார் தலைவர் சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினேன். ஓகே. அப்ப உங்களுக்கு ஒரு சீட் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலையா? யாரை கொடுத்தாலும் பரவாயில்லை வேலை செய்ய. ஆமா, யதார்த்தமா எனக்கு கொடுக்கணுங்கிற உள்மனசில் எனக்கு ஆசை இருக்கிறது. அதுக்காக நான் வந்து எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் கழகம் வெற்றி பெற வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை உள்ளே இருக்கும். என்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, இயக்கத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு இது வந்து யாரெல்லாம் மக்களோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாருன்னு தலைவர் பற்றி தெரியும். ஏன்னா போன தடவை அப்படி தான் சர்வே டீம் நடந்தது. இந்த தடவையும் அந்த சர்வே டீம் நடந்துட்டுருக்குது. நான் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு என்னுடைய கடினமான வேலையை ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டே இருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் தான் 1,10,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுத்தேன். ஓகே. பேச்சுக்கு சொல்கிறதில்ல, 2.5 மாதம் காலமாக என்னுடைய வேலையே வந்து நாள் முழுவதும் அது என்ன திட்டம் ஏதுன்னு கேட்க வேண்டாம். அந்த திட்டத்தை இந்த பகுதி மக்களுக்கு, அதாவது எல்லார் இடத்துலையும் என் முகம் தெரியும். அந்த அளவுக்கு எல்லார் இடத்துலையும் தலைவருடைய முகம் தெரியும். அந்த அளவுக்கு நான் திட்டங்கள் வந்து தலைவருடைய பிறந்தநாள், அதாவது மாண்புமிகு முதல்வருடைய பிறந்தநாள், மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்தநாள்னு சொல்லி நான் ஒரு வீடு கூட பாக்கி உள்ள மாற்றுக் கட்சிக்காரர்களுக்கு சேர்ந்து கொடுத்துட்டேன். இல்லை, நீங்கள் வந்து அதை நலத்திட்ட உதவி தலைவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கு நான் மக்களுக்கு நிறைய பிறந்தநாள் அன்றைக்கு கூட விடாம எல்லா நாளும் நலத்திட்ட உதவி சொல்றீங்க. சாக்காடு வச்சு ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆனா விமர்சனம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு வந்து இவர் வாரி இறைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கேன். இல்லை, அந்த இடத்துல அதான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு ஒரு கணக்கு, இந்த இடத்துல இருந்து இயக்கத்தை நம்ம கொண்டு ஒரு நம்ம பகுதியில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணாதான் சரியாக வராங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி இருக்கின்ற போது தான் இந்த மக்களுக்கு வந்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஏதாவது நம்ம தலைவருடைய பிறந்தநாளில் ஒருத்தர் கொடுத்தேன். ஒரு 1000 பேர் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா அங்கே மட்டும் நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அது பாவமாக போச்சு. அப்போ அடுத்தடுத்து தான் பார்த்தேன், அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கொடுக்கலன்னா பாவமாக போகுன்னு உழைச்சது தானே, யாருக்கு போய் கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்தேன். அது ஒரு பாகம் இயக்கத்தில். அப்போ அதில் பார்க்கின்ற போது மக்கள் நான் வந்து என் மேலே இன்னும் பாசமாயிட்டாங்க. அதான் இவ்வளவு செஞ்சு இவ்வளவு மக்களோட பாசமாக இருந்திருக்கீங்க, கடைசியில் சீட் கொடுக்கலை அப்படின்னும் போது அந்த நொடி எப்படி இருந்துச்சு? அந்த நொடி வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்கல்ல, வேட்பாளர் பட்டியலை படிக்கும் போது மேட்டுப்பாளையம்னு வரும்போது டிஆர் சண்முகசுந்தரம்னு பேர் வந்துராதா அப்படின்ட்டு தொகுதியை காத்துட்டு இருந்தது. தொகுதியை காத்து உங்களுக்கு தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் உழைத்திருக்கிறேன், சர்வேல நான் தான் முதல் இடத்துல இருக்கிறேன்.
அவங்க ஒரு நாள் எதுவும் செய்யலை. இப்போ வந்திருக்கிற வேட்பாளர் யார் மக்களுக்கு அறிமுகமான தொடர்பான வேட்பாளர் இல்லை. கவிதா ஆமாம், திமுக வேட்பாளர். ஆமாம், அதுக்கு சொல்லணும்னு இல்லை. அதான் திமுக வேட்பாளர் தானே ஆமாங்க, சொல்றீங்க. ஆமாம், ஓகே. சொல்லணும்னு இல்லை. ஆனால் மக்களுக்கு அந்த பொருத்தமான வேட்பாளர் இல்லையே. மக்களுக்கு இல்லை இவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து எதுக்காக, அதாவது நல்லா இன்னும் வந்து மக்களோட மக்களாக இருக்கிற டிஆர்எஸ் வேண்டும்னு எதுக்கு சொல்கிறாங்க? அதனால தான் அந்த அறிவித்த நிமிடமே என்னுடைய வீட்டில் வந்து மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்துட்டாங்க. உங்களுக்கு அறிக்காதனால நம்ம வந்து தலைவர் இடத்துல போகணும், தலைவர் இடத்துல கேட்கணும்னு வந்துட்டாங்க. நான் வந்து தலைவர் அறிவிச்சாச்சு, அது என்னங்கிறது தலைவரே பரிசீலிப்பார் அப்படிங்கிறது நானும் வந்து சொன்னாலும் அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய குமரலும் வந்து நேரடியாக வந்து என்னையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனக்கு வந்து என்னுடைய மனசில் 1000 இருக்கும், ஆனால் என்னுடைய மனசில் 1000 இருந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு இங்கே இருக்கின்ற மக்கள் வந்து என்னை வந்து இல்லை போராட்ட களத்தில் போகணும், வீதிக்கு போகணும்னு சொல்லுகின்ற போது அந்த இடத்துல சொன்னேன், வேண்டாம், தலைவர் அரைச்சிட்டாரு. ஆனால் அதை வந்து ரோட்டில் போய் நாம் பண்ணுறது, நான் காயப்பட்டால் தாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய தலைவன் காயப்பட வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தை கருதி அத்தனை பேரையும் நான் அமைதிப்படுத்தினேன். அப்போ முன்னாடியே சொன்னீங்க, யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன், ஆனால் மக்கள் பணியை தொடருவேன்ட்டு. 2வது சீட்டு அறிவிச்ச பிறகும் தலைவருடைய முடிவுன்னு பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டீங்க. மக்களுடைய அந்த ஆதங்கம் தான் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் ஏன் திமுகவில் இருந்து வெளியேறினீங்க? அதுதான் அந்த இடத்துல தான் பாயிண்ட் இருக்குது. நான் இந்த விஷயத்தை வந்து மக்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளரை தலைவர் எப்படி அறிவிச்சாருன்னு எனக்கு தெரியாது. சர்வேல அனுப்பிச்சாரா அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் அறிவித்து விட்டார். மக்கள் வந்து குமுறல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வந்து கவலையும் கண்ணீரும் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அது தெரியும். இங்கே இருக்கின்ற தொகுதி மக்களுடைய மட்டும் இல்லாத பொதுமக்களும் சேர்ந்து கண்ணீர் விடுறான். நல்ல மனிதனை விட்டு போட்டு மக்களுக்கு செய்யணும், அடுத்ததெல்லாம் அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டிஆர்எஸை கொண்டு வரணுங்கிற ஆர்வம் வந்து 10 வருஷமாக இருக்குது. அந்த ஆர்வத்துக்கு தடை ஏற்பட்டு விட்டதே. இந்த நல்ல நாம் யாரை எதிர்பார்த்தோமோ அவங்களுக்கு வரலைங்கும்போது மனிதனுக்கு வரத்தானே செய்யும். தலைவர் இடத்துல வாங்க நாங்கள்லாம் போகலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வேண்டான்னு. அடுத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தலைவர் வந்து கோவைக்கு வந்தார். தலைவர் கோவைக்கு வந்தது நானும் வந்து எதிர்பார்த்து இருந்தேன். இந்த வாய்ப்பை வந்து தலைமைக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் வந்து இனி சீனியர் யாராவது அறிமுகமானவர் கொடுத்துருந்தா கூட பரவாயில்லைங்களே தலைவரை, ஆனால் இந்த இதை வந்து நீங்கள் மீண்டும் ஒரு சர்வே பண்ணிக்கிங்க, திமுக மறுபரிசீலனை பண்ணுங்க, நானுங்கிறது கூட பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கட்டம் இல்லைங்கிறத என்னுடைய வார்த்தை. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்கிறேன், போன தேர்தலில் இது இப்போ யாருக்கு கவிதா கல்யாண சுந்தரன் கொடுத்துருக்காங்களோ அவங்களும் வந்து வேட்பாளராக கேட்டாங்க. எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு கேட்டாங்க. ஆமாங்க, அவங்க கேட்டு அவங்களுக்கு கிடைக்கல. யாரோ ஒருத்தர் தான் கொடுக்க முடியுது, எனக்கும் தெரியும். அந்த கிடைக்காமல் இருந்தபோது அவர் ஒரு நாள் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல தான் சொன்னேன், சூழ்ச்சிகள் போன தரத்தில் தோல்விக்கு திமுக இருந்துன்னு. அவங்க எனக்கு வேலையும் செய்யலை. வேட்பாளராக போய் நான் கேட்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கௌரவப்படுத்தி சால்வை போட்டு நம்ம கூட்டிகிட்டு போனோம்போது அதுக்கு வரவும் இல்லை. அந்த இடத்துல எனக்கு உண்மனசு இருந்தது. அது வெளியே காட்டிக்க முடியலையே தவிர, அதாவது யாரெல்லாம் போன கடந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவுக்கு தோக்கடிக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க. அன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகனுடைய பக்கம் வெற்றி பெறுவதற்கு இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க. அன்றைக்கே இவங்க நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மேலே வந்து அன்றைக்கே, அதாவது நம்ம திமுக ஜெயிச்சிருக்கோம். அப்போ நம்ம மட்டும் இல்லை, இந்த பகுதி மக்களுக்கு அந்த ஆதங்கம் தாசி இருக்கிறது. ஓகே, அந்த தாசியாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அறிமுகம் இல்லை, ஏற்கனவே சூழ்ச்சியில் வீழ்த்தினவங்க தானே அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற போது தேர்வில் ஏதோ அது ஒரு குளறுபடை எனக்கு தெரியும். எனக்கும் உழைச்சதுனால அங்கே என்னென்ன நடந்திருக்குது, யார் வந்திருக்கிறா, யார் வர வேண்டியவங்கன்னு கேட்டால் எனக்கும் தெரியும். அதையெல்லாம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் நேராக தலைவரை பார்க்கின்ற போது தலைவரிடத்தில், தலைவரை இந்த மாதிரி இருக்குது, நானும் என்னுடைய துணைவேரத்தை போனோம். நானும் என்னுடைய துணைவேர் போய் பணிவா, ஏன்னா எனக்கு நிறைய ஆசை உண்டு. புரியுது. ஆமாம், நிறைய தலைவரை வந்து காயப்படுத்தக்கூடாது, அவர் ஒரு ஸ்டேஜை தாண்டி போயிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது. ஆனால் நானுக்கு வந்து இந்த வேட்பாளர் வந்து தோற்கின்ற போது நான் என்னுடைய மனக்கோட்டையெல்லாம் மினி எனக்கு வயதில்லை, எனக்கு 63 தாண்டி 64 ஆகிறது. இப்போ ரைட் டைமு. நான் அதாவது இந்த நேரத்தில் நான் வந்து பொது வாழ்வில் இருக்கிறேன். பொது வாழ்வில் அந்த திமுக ஜெயிப்பதற்காக நான் அனைத்து பணியையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன்.
மக்கள் விரும்புகிறார்கள். அதை தலைவரோடு சொன்னேன் நான். தலைவரே, இந்த மாதிரி இருக்குது, மறுபரிசீலனை பண்ண தலைவரே. அப்போ நான் அந்த 1,00,000 குடும்பங்களுக்கு நான் நலத்திட்ட உதவி வழங்கியிருக்கிறேன்ற அந்த ஆல்பமை கொடுத்துட்டு வந்தேனே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரத்துக்கு என்ன சொன்னார் தலைவர்? சொன்னார், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போலியான்னு கேட்டார். என்ன தலைவர், எனக்கு சீட்டு கொடுக்கல தலைவரேன்னு சொன்னேன் நான். அப்புறம் அந்த இடத்துல தான் தலைவர் கேட்டதும் நான் தெரியுது தலைவருக்கு இப்போ நம்மளை பிரச்சாரத்துக்கு என்ன எப்படி என்னங்கிறது நான் கொஞ்சம் யோசிச்சானே. இருந்தாலும் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், மனசில் இருக்கிறது தலைவரை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள், எனக்கு என்னமோ மனசுக்கு அப்படி படல தலைவரை நீ அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை புரிஞ்சு அவர் பணி சுமையில் என்ன எப்படி விட்டாருன்னு எனக்கு தெரியல. நான் 4 நாள் 5 நாள் மீண்டும் வெயிட் பண்ணேன். எனக்கு மனசில் இது நம்ம உழைச்சது எல்லாம் போச்சு, திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிற மக்கள் வந்து மனசில் கோட்டை கட்டியிருந்தாங்க. அந்த யார் விரும்பக்கூடிய டிஆர்எஸ் வந்து வந்திருந்தாருன்னா அந்த உற்சாகம் அப்படியே மேலே வந்திருக்கு. 30,000-40,000 ஓட்டு இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கு திமுக. ஆனால் அது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கேண்டிடேட் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க சுயேட்சை வாங்க போடலாம். பல்வேறு கருத்துக்கள் எழுந்தது, என்னென்னமோ எல்லாம் எழுந்தது. அந்த எழுந்த கருத்துக்கள்லாம் நான் விட மாட்டேன், எனக்கு அது ஐடியா இல்லை. அதனால் இந்த நிலையில் அதுக்கு கடைசியில் தான் 2 நாள் 3 நாள் தலைவரோட சொல்லிவிட்டு அதில் எந்த மாற்றம் வர்ற மாதிரி இல்லை. இவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேனுங்க. பார்த்துட்டு தலைவர் மேலே காயப்படுத்தாமல் இருக்கிறதா, இந்த தொகுதியில் ஏதாவது இந்த மக்களுக்கு விரும்பக்கூடிய நானே அந்த மக்களுக்கு ஆறுதலாக, தவறோ சரியோ தலைவர்கிட்டவே நம்ம சொல்லியாச்சு. மக்கள் என்னை கூப்பிடுகிறார்கள், நீங்கள் வேட்பாளராக நிற்கிறேன்னு சொல்லுங்கண்ணா, நாங்கள் சுயேட்சையில் நின்னா கூட உங்களை ஆதரிக்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன், கிராமப்புறத்துலலாம் போய் எல்லாம் கேட்டு பார்த்தேன். நீங்கள் ஆறுதல் படுங்க, தலைவர் அறிவிச்சிட்டாரு, நான் ஒத்து போகலாமா அப்படின்னு கேட்டேன். 1. 2வது, நான் மனதிலே இருக்கின்றதை பேசுகின்றவன்னு நான் சொன்னேன். போன தேர்தலில் இவங்க வந்து சூழ்ச்சியாக பண்ணாங்க. இவங்க அதை எல்லா கட்டத்திலையும் இவருடைய கணவரும் வந்து நான் தான் இவரை வந்து இன்றைய திமுக வேட்பாளர் கவிதா அவங்களுடைய சூழ்ச்சி தானா இது? கவிதான்ட்டு இல்லை, அவருடைய கணவர் வந்து SMT கல்யாண சுந்தரம். ஓகே. அப்போ கட்சியிலேயே எந்த கட்சியிலையுமே இல்லை, பொதுவாழ்வில் நான் தான் இருந்தேன். 2016 இணைக்கின்ற போது நண்பராக இருந்தவனே நான் சும்மா உட்கார வச்சேன். 2016 இணைப்பாளர் உட்கார வச்ச பின்னாடி, இணைப்பாளர் நடந்த பின்னாடி அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதாவது தலைமை செயற்குழு அன்று ஒன்று நாங்கள் இணைப்பாளர் வரும்போது பொறுப்பு, அதே மாதிரி வந்து கிழக்கு ஒன்றிய செயலாளராக ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பை இவர் வந்து அரசியலே இல்லாமல் என்னோடு பயணித்தார். அரசியலிலே இருந்தவங்கள்லாம், அதாவது காங்கிரஸ் இருந்தவங்களாம் ஒன்றிய பொறுப்பை தியாகம் பண்ணிவிட்டு என்னோட திராவிட இயக்கத்தில் இணைந்தார்கள். அதனால என்னோட இணைகின்ற போது பல்வேறு இயக்கத்தில் இருந்து முக்கிய நபர்கள்லாம் வந்து இணைஞ்சாங்க. அப்போது பொறுப்புகளுக்கு வழங்கும் போது நான் இணைந்ததற்காக என்னோட வந்தவங்களை வந்து தியாகம் பண்ணதுனால 2 பொறுப்பு வந்து அன்றைக்கி காலியாக இருந்தது. அன்றைக்கி அந்த பொறுப்பை வந்து ஒன்றிய செயலாளர் முதல்ல கொடுக்குறேன் அப்படின்ற போது இவரும் கேட்டார். உடனே அரசியலே இல்லை. அப்புறம் ஒன்றிய செயலாளராக காங்கிரஸில் இருந்து அவர் தியாகம் பண்ணிட்டு வந்தவர் தான் கொடுக்கணும் நியாயமா. நான் சொன்னேன், டே கண்ணா கல்யாண சுந்தரம், அரசியலில் நீங்கள் வந்திருக்கிறீங்க சந்தோஷம், இன்னொருத்தரெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காரு. முதல்ல வந்து அந்த அரசியலில் 20 ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ்லேருந்து அவர் வந்திருக்காரு, அவருக்கு கொடுத்துடலாம் இந்த ஒன்றிய பொறுப்பை. நீங்கள் வந்து பிறகு வந்து வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க, அடுத்தடுத்து தலைவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு சொன்னேன். என்ன அறியாமே சூழ்ச்சியில் போய் அவருக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்றும் அவர் வந்து அவருடைய நோக்கமே கமர்ஷியல் பிஸ்னஸ் அது பண்ணிட்டாருங்க. அங்கே பண்ணி அன்றைக்கே வந்து எங்கள் மனசில் மட்டும் இல்லை, எல்லாருடைய மனசில் இவர் அரசியலே இல்லாத ஒரு முதல்ல ஒன்றிய செயலாளர் ஆகிட்டார். இணைப்புல பண்ணது டிஆர்எஸ் அன்னைக்கு தலைவரை கொண்டு வந்து டிஆர்எஸ் கட்சியில் இருந்தவர். அதுக்கு முன்னாடி கூட மக்களுக்காக 20-30 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய தொழில் பார்த்துட்டு இருந்தவர், தப்புன்னு சொல்லலை. ஆனால் சூழ்ச்சியாக பண்ணக்கூடாதுங்கிறது நான் சொல்கிறேன். அது அன்றைக்கே வந்து கமர்ஷியல் நடந்தது. மீண்டும் 2021 சீட்டு கேட்கட்டாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு போகலை, திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சிக்கு போகலை.
சீட்டு கேட்டாங்க நியாயம்தான். இந்த 2026 சீட்டு கேட்டாங்க நியாயம்தான். இந்த சீட்டு கேட்டவங்க பொறுப்பு வச்சுட்டு இருந்தாங்க இவருடைய துணை, அதாவது எஸ்எம்டி கல்யாண சுந்தரன்னு சொல்லி. அந்த பொறுப்பில் ஒன்றிய செயலாளர் இருந்துட்டு கூட இந்த மக்களுக்கு சீட்டு கேட்கணும்னு நினைக்கிறாருல்ல. ஏதாவது நல்லது கிட்டதில் பங்கெடுத்திருப்பாரா? ஏதாவது இவர் இந்த திட்டங்கள்லையோ தலைவருடைய இதில் ஏதாவது இந்த மக்களோட மக்களாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரா? அது இல்லை. அது இல்லாதனால தான் மக்கள் இருக்கிறான். நானும் என்ன பண்ணுறேன், எந்தவித உழைப்பும் இல்லாமல் சூழ்ச்சியாக மீண்டும் கடைசி நாள் வரை இருந்துட்டு கடைசி நாள் டக்குன்னு அவங்க வர்றதை இந்த சீனியர்களும் யாரும் விரும்பலை. நானும் பார்த்தேன், ஒத்து போயிடலான்னு பார்த்தேன். எனக்கு வயசு இல்லை. தலைவர்கிட்ட சொன்னேன், பொறுப்பு அமைச்சர்கிட்ட சொன்னேன். இதை நானும் இது அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே மக்கள் ஒரு பக்கம் என்னிடத்தில் வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நான் அவருடைய கடந்த காலத்தினுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஒன்றிய செயலாளர் சூழ்ச்சியாக அங்கே ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கிட்டார். அதுக்கு நான் போக வேண்டாம். அப்போ அதே மாதிரி இப்பவும் எந்த சூழ்ச்சியில் வாங்கியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படின்னு இன்னும் ஆண்டவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்னை தலைவர்கிட்டத்தில் பேசும்போது நீங்கள் போய் பிரச்சாரத்துக்கு போகிறீங்கும்போது அந்த இடத்துல நான் தெரிந்து கொண்டேன் ஏதாவது ஒரு சின்ன சூழ்ச்சி இருக்கிறது என்று. இவ்வளோதான். அதனால இது எல்லாம் மனதில் கொண்டு இனி வாழ்நாளில் அந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த சீட்டு கொடுத்து வெற்றி பெற்று அடுத்தது இங்கே அரசியலில் முக்கிய சீனியர்களாக ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி வாழ்நாளில் உழைக்கிறவர் ஒரு பக்கம், நடிக்கிறவர்கள்லாம் அரசியலில் இந்த மாதிரி எல்லாம் கமர்ஷியலாக போனாங்கன்னா இது ஆபத்தாக இருக்கும். ஏன் மனசு சொல்லிச்சு. எல்லார்கிட்டும் இது சொல்லிட்டேன். சொல்லி எந்த நடவடிக்கை இல்லை. மக்கள் ஒரு பக்கம் என்னை நேசிக்கிறார்கள். இனி எனக்கும் வயதும் இல்லை. தவறா ரைட்டா எனக்கு தெரியாது. யோசித்து பார்த்தேன். அங்கிருந்து பதில் வரும் என்று பார்த்தேன். தலைவரிடத்தில் தலைவரை காயப்படுத்த விரும்பவில்லை. என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. இனி போய் அங்கே போய் நம்ம மீண்டும் மாற்றி அறிவிங்க தலைவரேன்னு சொல்கிறத விட மக்கள் மன்றத்துக்கு போகலாம்னு சொல்லி எல்லாரும் இந்த தொகுதியில் இருக்கின்றவர்கள் அழைக்கிறார்கள். கட்சியை கடந்து, அப்போ சுயேட்சைன்னு கடந்து அழைக்கிறார்கள். நான் அதை சமாதானமாக போயிடுவேங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் என்னிடத்துல ஒவ்வொரு நாளும் அங்கே கட்சிக்காரன் தான், இது வேற ஒருத்தர் இல்லை, கொடுத்துட்டாங்க கம்மனை. அவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் எப்படி போகிறது? இப்போ அவங்களாம் தான் இன்னைக்கு காலை ஈவினிங் வரும்போது கூட திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான் அந்த பாசத்தை வச்சனால நம்ம டிஆர்எஸ் அண்ணா வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கணும்னு வச்சுருந்தால வெற்றிக்கும் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ ஆனால் மக்களுக்காக சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவு இருந்தாலும் கூட சார், உதயசூரியன் அப்படின்ற அந்த சின்னத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அதற்குன்னு அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிமானம் இருக்குல்ல. ஆமாம் ரஜா, இந்த தொகுதி மக்களுக்கு தான் தெரியும். இந்த தொகுதி மக்கள் நான் நினைக்கிறேன் இந்த தொகுதி மக்கள் நல்லது எது கெட்டது எது நன்கு அறிந்தவர்கள். அந்த அறிந்ததுனால தான் அந்த வேட்பாளரை விரும்பவில்லை. நானும் சில கட்டத்திலே பல கட்டத்திலையும் பார்த்தேன். உழைத்தவர்கள் வந்திருக்க வேண்டும், நான் வந்திருக்க வேண்டும், இன்னும் உழைத்தவர்கள் வந்திருக்க வேண்டும். இந்த நான் மட்டும் சொல்கிறதில்ல, நீங்கள் எங்கே பண்ணாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். முடிவுகள் வெளியாகும் போது என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி தங்கம், நன்றி.